ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மைண்ட் கிராஃப்ட் பெர்பார் தான் விளையாட போகிறோம். போட்ரா இன்ட்ரோவை. ஓகே, நம்ம வந்தாச்சு. நம்ம வந்து எல்லோ டீமு. இன்னும் ஆரம்பித்து 20 நிமிஷத்தில் எல்லா டீம் பெட்டை வஞ்சிருமா. நம்ம அதுக்கு முன்னாடி மிச்சவங்க பெட்டை வஞ்சி நம்ம தான் ஜெயிக்கிறோம் இந்த மேட்ச்சு. இந்த பிரிக்கு கலெக்ட் பண்ண தான் லைட்டாக கொஞ்சம் லேட் ஆகும். முதல்ல இந்த பிரிக்கை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பெட்டை கவர் பண்ணணும். இல்லைன்னா அசால்ட்டாக வந்து வச்சு விட்டு போய்கினே இருப்பானுங்க. நம்ம வில்லேஜர் தான் ஷாப்கீப்பர். இவனுங்க அங்கேயே ஒழுங்காக தரமாட்டானுங்க, இங்கே மட்டும் ஒழுங்காக தரானுங்க. 32 இதுவுக்கு 32 டெரகோட்டா. பார்த்தீங்களா, எங்கள் டீமில் ஒருத்தவங்க கூட பெட்டை கவர் பண்ணுறோன்ற ஒரு பொறுப்பே இல்லாமல் ஓட்டானுங்க எல்லாம். இவன் ஒருத்தவன் தான் கட்டுறான், ஆனால் கிளாஸில் கட்டுறான். அழகாக வச்சுட்டு போய்கினே இருப்பானுங்க. சில டைம் இந்த கேமில் என்ன ஆகும், டெரகோட்டா வந்து பிக்காச்சு இருந்தால் தான் சீக்கிரம் உடைக்க முடியும். வெறும் கையில் வச்சா உடைக்க முடியாது. ஏன்னா நான் பல தடவை அனுபவம் வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட இந்த டெரகோட்டா காலி ஆகிடுச்சு. கடைசியாக ஒன்றே தான் இருக்குது. இதை எங்கேயாவது இங்கே போட்டு விட்டு நம்ம போயிடலாம். ஓகே, ஆனால் பெட்டு தெரியுது, அழகாக வந்து உடைப்பானுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் பிரிக்கு கலெக்ட் பண்ணி டெரகோட்டா கொஞ்சம் வாங்கி நம்ம ஃபில் பண்ணிப்போம். நீங்கள் கேட்கலாம், இப்படியே பெட்டையே கவர் பண்ணிட்டு எப்போ சண்டைக்கு போவேன். நம்ம எங்கள் டீம் பெட்டை கவர் பண்ணிட்டு நான் சண்டைக்கு போய் எல்லோரையும் அடித்து பறக்க விட போகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு டெக்னோ பிளேடு மாதிரி அடிக்க முடியலனாலும் ஒரு ஆவரேஜ் ப்ரோ பிளேயர் அளவுக்காச்சும் அடிக்கிறோம். ஓகே, நம்ம பிக்காட்ஸ் எடுக்கிறதுக்காக அயன் கலெக்ட் பண்ணேன். 2 தான் கிடச்சிச்சு. அப்படி போகலான்னு பார்த்தா அங்கே ஒரே சண்டை நடக்குது. சரி, நம்ம கொஞ்ச நேரம் போய் கம்முன்னு இருப்போன்ட்டு திரும்பி நம்ம இடத்துக்கே போயிட்டேன். போய் திரும்பி இந்த கொல மூக்குங்கிட்ட வாங்கினேன் பிக்காட்ஸு. அதுக்கடுத்து மிச்சம் இருந்ததுக்கு ஏதோ வாங்கினேன். நம்ம பிக்காட்ஸ் மட்டும் வாங்கிக்கினேன். சரி, இன்னும் கொஞ்சம் அயன் கலெக்ட் பண்ணலான்ட்டு போனால் அங்கே ஆரஞ்சு டீம் இருந்தானுங்க. கீழே பள்ளம் இருக்குது, அது கவனிக்கல. ஜஸ்ட் மிஸ் ஊந்துட்டுருப்பேன். இங்கேருந்து குதிக்க போகிறேன். மேலே போட்டு நம்ம இந்த வழியாகவே போயிடலாம். எதுக்கு தேவலாம் குதிக்கிறேன்னு ட்ரை பண்ணிட்டு கீழே ஊந்து அசிங்கமாக போகிறதுக்கா. இங்கே ஆரஞ்சு டீம் நிற்கிறானுங்க. அவனுங்க என்னை கவனிக்கலன்னு நான் நினைக்கிறேன். எவனை அடிக்கிறான், யாரா? எப்போவுமே இல்லை, அச்சா ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவான். இங்கே போய் நான் அடிச்சுட்டு அவன் ஓடுறான். பயமா நம்ம மேலே? நம்ம எல்லோ ஆர்மின்னு பார்த்து பயந்துட்டான். இதை பாருங்க, டெக்னோ பிளேட் சொன்னால் டெக்னோ பிளேட் வர. ஆனால் இவன் வேறு யார் டெக்னோ பிளேட் ஸ்கின் வச்சுட்டு வரான். அவன் நம்மளை போட்டான். அது நான் வந்து அவன் டெக்னோ பிளேடுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். டெக்னோ பிளேட் ஸ்கின் வந்தான், அதனால தான் அவனை அடிக்கலை. வேறு ஸ்கின் வச்சு வந்திருந்தானா என்னத்துக்கு பறக்க விட்டுட்ருப்பேன். ஐயோ, இது என் மிஸ்டேக் தான். கொஞ்சம் கவனக்குறையில கீழே விட்டேன். இன்னும் எந்த டீம் பெட்டும் யாரும் உடைக்கலை. என்னை உடைக்க விடுங்க. அப்போ நீங்கள் யாரும் அடிக்காமல் இருங்கண்ணா, நான் போய் அழகாக வச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்குவாங்க. இங்கே போனால் அடிச்சிக்கிறானுங்க. ஆரஞ்சு டீமில் எல்லோரும் அங்கேயே தான் இருக்கானுங்க. ஒருத்தன் நம்மளை பார்த்துட்டு வரான், இவனை அடிப்போம். வாங்கடா. இவன் நம்மளை அடிக்கிறான். அவன் அவ்வளோதான் செத்துட்டோம். நம்ம தள்ளி விட்டான். எப்படி நானும் அவனை ஆச்சான், அவனும் என்ன ஆச்சான். ஆனால் நான் எப்படி கீழே வந்தேன்? ஏதோ தப்பாக இருக்குது. நிறைய பேர் அப்படியே செத்துக்கினே இருக்காங்க. ஆனாலும் திரும்பி எல்லாத்தையும் எடுத்துன்னு வரானுங்க. எப்படி தான் அவ்வளோ சீக்கிரம் எல்லா ரிசோர்ஸும் எடுக்கிறானுங்களோ தேவையானது. இந்த இடம் ஃபுல்லாக ப்ளூ டீமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் ப்ளூ டீம் தான் டஃப்பாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிங்க் டீம் காலியாக இருக்குது. ஒருத்தவன் இருக்கா அங்கே மண்டை பேர் காட்டுது. பிக்காட்ஸ் இல்லாமல் வந்துட்டேன். இப்போது நான் சொல்லலை பிக்காட்ஸ் இல்லாமல் உடைச்சா உடையாதுன்ட்டு. அவ்வளோதான் போட்டானுங்க. பிக்காட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இன்னத்துக்கு ஒரு டீம் பெட்டை உடச்சிட்டு இருப்பேன்டா. சரி, நம்ம திரும்பி ட்ரை பண்ணுவோம். எனக்கு இதுதான் கடுப்பாக இருக்குது. இங்கே திரும்பி இந்த பிரிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி பிளாக் வாங்கணுன்ட்டு
நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் எத்தனை தடவை சண்டை போட்டு அடிக்க முடியுமோ அத்தனை பேரை அடித்து தள்ள போகிறேன் கீழே. சரி அங்கே அச்சின்னு நம்ம போனால் எப்படி செத்துருந்துரு. அதனால தான் அங்கே 2 அயன் இருந்துச்சு, அதை எடுத்துன்னு வந்துட்டேன். பிக்காச்சு இந்த தடவை பிக்காச்சு வாங்கின்னு போயிடலான்ட்டு. ஆர்மருக்கு 5 வேணுமா? அதுவும் செயின் மெயில் ஆர்மருக்கு. அந்த ஆர்மர் வாங்கினது நம்ம வாங்காமலே இருக்கலாம். ஏன்னா நம்ம எப்படியும் செத்தா அதெல்லாம் போயிடும். இல்லை வந்து செத்தா நம்ம லூட்லாம் அந்த இடத்துல கீழே கிடக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு பாதி லூட்டாச்சு கிடைக்கும். ஆனால் இதில் செத்தா ஒரு லூட்டு கூட கிடையாது. பிங்க் டீம் ஆண்ட திரும்பி காலியாக தான் இருக்குது. இந்த தடவை போய் கரெக்டாக உடைக்கிறோம். ஆமாம் காலியாக தான் இருக்குது. ஆனால் அங்கே ஆளுங்க இருக்காங்க. அவள் தான் பார்த்துட்டானுங்க. அவள் தான் நம்ம செத்துட்டோம். நான் போயிட்டு வரேன். நான் இப்போவே 5 தடவை செத்துட்டேன். நம்ம திரும்பி போய் அவனுங்க பெட்டே உடைக்க ட்ரை பண்ணுறோம். அவனுங்க என்னை கடுப்பேற்றிட்டானுங்க. இப்போ வரேன்டா, ஃபுல் ஈகோவில் வரேன்டா, ரிவெஞ்சிக்கு வரேன்டா. அடா பாவி, அவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. எங்கேருந்து வந்து அடிச்சுட்டு போய்க்கினே இருக்கான் அவன் பாட்டுன்னு. எங்கே அவன் இங்கே தானே வந்தான், நம்ம இடத்துக்கு தானே வந்தான். இந்த பாருங்களேன், வந்தவன் சும்மா இல்லாமல் உடச்சி விட்டு வந்துட்டான். நம்ம டீம் ஆளுக்கிட்ட ஸ்டோன் இல்லை போல் வெயிட் பண்ணின்னுக்கார் அவர். நம்ம போய் அவருக்கு வாங்கி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அவரை. அப்புறம் வாங்க ப்ரோ. தாத்தா எப்படி தாத்தா இருக்கீங்க? அவர் பேர் என்ன? வெகிட்டோவா? தாத்தா வெஜிடா ஃபேனா நீங்கள்? அவர் பேர் என்ன வந்துச்சு? வெகிட்டோன்னு இது போட்டு வச்சிருக்காரு. தாத்தா வெகிட்டோ பாய். அது என்ன வெகிட்டோ பாய் கலந்துச்சு வச்சுருக்காரு நேமை. சரி நீங்கள் கேட்காதீங்க, நீ மட்டும் சேர்த்துன்னு. இவன் தான் நம்ம வச்சான். சாவடா அவ்வளோ சாவடிச்சிட்டு இருக்கான். சார் நான் நாக்காந்து விட தெரியாமல் அவனை அச்சின்னு இருக்கேன் போட்டு. இந்த தடவையாச்சும் உருப்படியாக போய் ஒரு டீம் பெட்டாச்சும் உடையணும். நம்ம மேட்ச் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம இது வரைக்கும் உருப்படியாக ஒன்றுமே பண்ணல. ஒரு கில்லு கூட எடுக்கலை நம்ம. ஆனால் நம்ம 7 தடவை சேர்த்துருக்கோம். எந்த சைடு போகலாம் ஒரே கன்ஃபியூஷன். சரின்ட்டு இந்த சைடு போகன்ட்டு இப்படி வந்தேன். அது பார்த்தா ப்ளூ டீமில் யாருமே இல்லைன்னு இப்போ தான் நான் கவனிக்கிறேன். ப்ளூ டீமில் எல்லோரும் செத்துட்ருக்காங்க. கடைசி அவனை தான் நம்ம டீம் ஆள் போட்டு வந்துருந்தாங்க. அவன் தான் கடைசி ஆள் போல். நம்ம 3வது ஆட்டமாக திரும்பி பிங்க் டீமையே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ அவன் பார்த்தான், நம்மளை பார்த்துட்டான். நான் கரெக்டாக குதிக்கும் போது எங்கேருந்தோ குச்சி வரான். சரி அவன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தால் இன்னத்துக்கு போய் அவங்க டீம் பெட்டை உடச்சிட்ருக்கலாம். நம்ம 8 தடவை சேர்த்துட்டோம். இவன் பாருங்கள், எனிபி டீம் அசால்ட்டாக வந்து அடிக்க பிரிட்ஜு கட்டின்னு இருக்கான் அவனுங்களுக்கு. நாங்கள் ஐயையோ நான் பள்ளத்தை கவனிக்கல காய்ஸ். 9 டைம்ஸ் இது வரைக்கும் செத்துருக்கோம். இந்த என்னடா கட்டுற? ஒரு வேளை அவன் பில்டர் போல். பில்டர்லாம் ஏன்டா பிவிபிக்கு வரீங்க? எப்படி இப்படி ஸ்பீடாக பிரிட்ஜு கட்டுறாங்க தெரில. நான்லாம் கட்டினா உக்காஞ்சி ரொம்ப நேரம் கட்டுற மாதிரி இருக்குது. குதிச்சு அவ்வளோதான் வந்தாச்சு. ப்ளூ டீம் பார்த்துக்கலாம், அவங்க இடத்துக்கு ஒரு போகாதமாக ஒரு டக்குன்னு ஓடி போகிற மாதிரியே வச்சிடல. அவனுங்க இடத்த கோளாராக வச்சுனுக்கானுங்க. அப்படி இருந்தால் அவங்க பெட்டை உடச்சிட்டாங்க. நம்ம இந்த தடவை பிக்கேட்ஸ் வாங்கிட்டு இந்த தடவை கன்ஃபார்ம் போய் அடிக்கிறோம். நம்ம இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சாகிறோம். நம்ம டீம் நல்லா தான் விளாட்றானுங்க. என்ன ஒன்று கொஞ்சம் பில்டிங் கட்டுறானுங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம டீம் அப்படியே விட்டு போனானுங்க. ஏதோ நான் இப்போ ஒரு முட்டை வாங்கினேன், அந்த முட்டையை போட்டு போகிறேன், அப்படியே காற்றுல போகிற மாதிரி இருக்குது. பிரிட்ஜு கட்டின்னு வந்தேனா, அந்த முட்டை ஆட்டோ பிரிட்ஜ் கிராஃப்டர்னு எதோ இருந்துச்சு, வாங்கினேன். அந்த ஆட்டோ பிரிட்ஜ் திரும்பி கீழே விட்டேன். ஏன்டா இப்படி இந்த மாதிரி ஓட்டையாக இல்லாமல் ஒரே பிளெயின்ஸாக வச்சுருந்தா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். க்ரியேட் பண்ணும்போது அழகாக க்ரியேட் பண்ணலாம். பாருங்க வெறி உண்டா வச்சுக்கிறானுங்க எல்லோரும். நம்ம ஒரு ஓரமாக போய் ஒழிஞ்சிப்போம். லாஸ்ட்டாக எவனா ஒருத்தர் இருப்பான், அவனை அடிச்சுட்டு ஜெயிச்சிடலாம் பேசாமல்.
நானும் பிங்க் டீம் பெட்டு உடைக்க ட்ரை பண்ணுறேன், விடவே மாட்டானுங்க அவனுங்க. 2 பேரும் வந்தான், ஒருத்தன் கீழே விட்டான், அவன் ஒருத்தன் பார்க்குறான். ஐயோ அஷ்டான், ஃபயர் சார்ஜ் போட்டு அடிச்சான். நல்ல வேலை நம்ம கீழே விழல, ஜஸ்ட்டில் போய் நின்ட்டோம். இப்போ அவன் இன்னொன்று போட்டான்னா அதில் கன்ஃபார்ம் கீழே வந்து செத்துரும். இந்த இடத்துல 22 அயன் கிடச்சிச்சு. இதை வச்சு ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணலாம். இல்லைன்னா நான் அயன்லாம் தூரமாக இருக்குது. எல்லாம் நம்ம பேஸ்லேயே இருந்தால் நம்ம ஒரு ஃபுல்லாக ரெடி ஆகி வரலாம். ஐயோ பார்த்துட்டான், வரான், கிட்ட வரான். அதில் எகிரி வச்சு வரமா, அவனை தள்ளி விட்டுறலாமா. சரி, நான் பின்னாடி அவன் ஃபயர் சார்ஜ் அடிக்கிறத நான் கவனிக்கவே இல்லை. நம்ம வெற்றிகரமாக 11 தடவை சுற்றுறோம். இந்தியாவில் யாரோட ஜெர்சி நம்பர் 11ன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரியாது, நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கொஞ்சம். சரி, நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு டாஸ்க்கு. அதாவது ஒரு கமாண்ட் வச்சு ஒரு கேம். இப்போ ஒருத்தர் ஏன் கமெண்ட் பண்ணுறாருன்னா, அவருக்கு ரிப்ளே ஒரு ஆள் பீன் பண்ணோம், இன்னொரு ஆள் அவருக்கு ஏக்கு போட்டவருக்கு ரிப்ளே பண்ணவருக்கு அவருக்கு சீனு ரிப்ளே பண்ணோம். அந்த சீனு ரிப்ளே பண்ணவருக்கு இன்னொருத்தர் டீனு அவருக்கு ரிப்ளே பண்ணோம். அந்த மாதிரி எந்த டீம் இசட் வரைக்கும் கொண்டு போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்குறவங்களுக்கு என்னால் ஒன்றும் தர முடியாது. உங்க கூட பேசினே அந்த 12 தடவையாக செத்துட்டேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மைண்ட் கிராஃப்டில் பிடிச்ச பிளேயர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இங்கே எப்படி என் பேர் தான் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும், பரவாயில்ல, இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை அச்சானுங்க, அதனால் நான் ஓடி வந்தேன். இதில் எப்போவுமே நார்மலாக நடந்து போனாலே கீழே விழுறேன்னா பார்க்கர்லாம் பண்ணி வந்தேன். பிங்கி டீம் கிட்ட மாட்டிக்கினேன். ப்ளூ டீம் கிட்டேருந்து அவனுங்கிட்டேருந்து தப்பிச்சேன். நான் இவனுங்கிட்ட வந்து மாட்டினேன். ஆரஞ்சு டீமோட பெட்டு இல்லை, ஆரஞ்சு டீம் பெட்டு உடச்சிட்டாங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம யாராவது பெட்டை உடைக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஆனால் யாரதையும் உடைக்க முடியல. இந்த பிங்க் டீமுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை தெரியல. இதை பாருங்கள், ஒருத்தன் வந்தான், அவனே கீழே சேர்த்துறான். இப்போ இன்னொருத்தன் என்னை அடிக்கிறான். அவனை நம்ம ஓசிக்கல அச்சிடலாமா? இல்லை, அவன் அச்சிட்டான். நம்ம ஒருத்தவனை ஃபஸ்ட்டு நம்மளை அச்சானா அவன் நம்ம திருப்பி அச்சல கீழே விட்டான். அதனால் நம்மளுக்கு ஒரு கில்லு வந்திருக்கு. நம்மளோட ஃபஸ்ட்டு கில்லு இப்போ தான் வருது. இவன் நம்மளை கவனிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் பார்த்து தொலைச்சிட்டான். எப்படியும் நம்ம சாவ தான் போகிறோம். வாடா, சிங்கிள்ஸ் வாடா, வாடா 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 வாங்க. அவன் தள்ளி வச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறான். இவன் பாருங்கள், மொத்தம் வீடாகவே கட்டிட்டான். ஆனால் இது வரைக்கும் எங்களோட பேஸ் பக்கத்தில் வேறு எந்த டீமும் அடிக்க ட்ரை பண்ணவே இல்லை. அதுக்கு காரணம் அங்கே வீடு கட்டின்னு இருந்தானே அவன் தான். ஏன்னா அவன் அந்த இடத்த விட்டு வெளியே வரவே இல்லை, அங்கேயே தான் வீடு கட்டின்னு இருக்கான். பேசினே திரும்பி கீழே விழுந்துட்டேன். நம்ம 15 தடவை கீழே விழுந்து செத்துட்டோம். ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எங்கடா இங்கே வழியை காணோம்? வழியை அடைச்சி வச்சுருக்கானுங்க. இதை பாருங்கள் காய்ஸ், இங்கே மட்டும் வழி விட்டு வச்சிடறானுங்க. எதுக்குடா அதை விட்டு அதே அடிக்க வேண்டியதானே? அப்படி அங்கேயே இருப்போம். அவன் அவ்வளோனா திரும்பி இதே ஓட்டையில் விழுறேண்ணா. ஏற்கனவே இதே ஓட்டையில் தான் விழுந்தேன், திரும்பி இதே ஓட்டையில் தான் விழுறேன். நான் கொஞ்சம் முன்னேறிட்டேன். ஐயோ, நான் திரும்பி ஞாபகம் மதியில் இன்சைடே வந்துட்டேன். அவனும் பிங்க் டீம் சாவடா. இவன் தான் நம்மளா பாச்சான். சாவடா. எங்கே போனான் அவன்? என் கீழே அந்த வெகிட்டோ பாய் எதுட்டான். ஓசி கீழே அடிக்கிறான். ஃப்ரீ ஃபயரில் தான் ஓசி கீழே அடிக்கிறானுங்கன்னு பார்த்தா இதுலேயும் ஓசி கீழ் தான் அடிக்கிறானுங்க. நானும் திரும்பி கீழே விட்டேன். இது நம்மளுக்கு 17வது தடவை. சரி, நம்ம எத்தனை தடவை தோற்றாலும் நம்ம
ஒழுங்காக இந்த கேமை ஜெயிக்கிறோம். 17 தடவை தானே, 107 தடவை இல்லையே, பார்த்துக்கலாம். இதை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. நம்ம 18வது சேவோட ஒரு சில டீம்லாம் 18 வருஷம் சும்மாவே இருப்பாங்க. நம்ம 18வது தடவை கீழே விழுறது தப்பே கிடையாது. நானும் ஞாபகம் மருதியில் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். நான் அந்த சைடு வழி இல்லைன்றது எனக்கு மைண்டில் நிற்கவே மாட்டேங்குது. திரும்பி திரும்பி அதே இடத்துக்கு போய்கின்னு இருக்கேன். யோசிச்சு பாருங்களேன், பெட்வாரில் ஜாம்பிலாம் ஸ்பானாதான். இருட்டாக இருக்க இடத்துல ஜாம்பி ஸ்பானாகி அதுவும் கூட சேர்ந்து அடிக்குதான். ஆரஞ்சு ஆஸ்டானுங்க ஏன் இல்லை அடிக்கிறானுங்க? நீங்கள் சொல்லுங்கள், ஏன் பெட்வாரில் சும்மா எல்லோரும் ஒருத்தர் அடிச்சிக்கினே இருக்காங்க? பெட்வார்னால் பெட்டு உடையுது தானே, பெட்டை தானே உடைய ட்ரை பண்ண, அது எதுக்கு நம்மளை அடிக்கிறானுங்க? இந்த தடவை நான் வந்து ஒரு ஐடியா பண்ண போகிறேன். ஏன்னா கேம் முடிய 1 நிமிஷம் தான் இருக்குது. எல்லோரும் பெட்டை 1 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். நம்ம எப்படி கீழே இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தான் சாவோம். நம்மனால நம்ம மேலே எவ்வளோ ஹைட்டுக்கு மேலே போக முடியுமோ மேலே போய் நம்ம மேலே சேஃபாக உக்காஞ்சிப்போம். இது வரைக்கும் நம்ம மேலே போகிறது யாரும் பார்க்கல. கரெக்டாக இன்னும் 1 நிமிஷம்தான் இருக்குது. நம்ம இப்படி கொஞ்சம் சைடுக்காக போய்ப்போம். அதுவே வருது 1 நிமிஷம் தான் இருக்குன்ட்டு. எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம மேலே போக முடியுமோ, எவ்வளோ லிமிட் வருதோ. மைண்ட் கிராஃப்ட்டு நார்மலாக விளையாடும் போது 200 பிளாக்கு, 200 311 ஏதோ ஒன்று அது வரைக்கும் லிமிட் வரும். இதில் எவ்வளோ லிமிட் வரும்னு தெரிலையே. இதுலேயும் அதே மைண்ட் கிராஃப்டில் வர மாதிரி லிமிட் இருந்தால் அவ்வளோதான். என்னை யாராலையும் பிடிக்கவே முடியாது. அவனுக்கு என்ன தான் கீழேருந்து அடிக்க ட்ரை பண்ணாலும் முடியவே முடியாது. இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே எல்லா பெட்டும் வஞ்சிடும். நம்ம 19 தடவை சேர்த்துட்டோம். இன்னும் ஒரு தடவை சேர்த்தா 20. ஆனால் அதுக்கு விடக்கூடாது. நம்ம ஜெயிக்கிறோம். இன்னும் 15 செகண்ட், 10 செகண்ட், 5 செகண்ட், 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட். ஆல்தான் எல்லா பெட்டும் வாங்கிச்சு. இப்போ நம்ம செத்தா அவ்வளோதான். நம்ம மேட்சை தோற்றுருவோம். இன்னும் எல்லா டீமும் 3 டீமும் இருக்குது. பிங்க் டீமு, ஆரஞ்சு டீமு, எல்லோ டீமில் நம்ம டீமில் அதுக்குள்ளே பார்த்துட்டானுங்க. ஆரஞ்சு டீம் தான் அடித்தான் நம்மளை. பாருங்க திரும்பி ஏற விட்றான். அவங்ககிட்ட ஃபயர் சார்ஜ் காலி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அவங்ககிட்ட ஒரு 10 அவங்ககிட்ட ஒரு 2 ஃபயர் சார்ஜ் இருந்தாலும் நம்ம இன்னத்துக்கு செத்துட்ருப்போம். கீழே ஊந்துட்ருப்போம், அஷ்டருப்பானுங்க. அங்கே நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இடிலாம் இடிக்குது, நல்லா இருக்குது. ஆரஞ்சு டீம் எல்லோரும் செத்துட்டாங்க. ஒரு வேளை அவனுங்க தொல்லை முடிஞ்சிச்சு. இப்போ பிங்க் டீமு தான் நம்மளுக்கு எதிராளினா. பிங்க் டீமு நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், பிங்க் டீமுக்கிட்ட போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சின்னு. ஆனால் கடைசியில் அவனுங்களே வந்து நம்மளுக்கு 1 vs 1 அவனுங்களே வந்து நிற்கிறானுங்க. ஆனால் இது 1 vs 1 மாதிரி தான். அவங்க டீமில் 4 பேரும் இருக்கானுங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம பிங்க் டீமை பார்த்த மாதிரி தான் நிற்கிறோம். பேசாமல் நம்ம இப்படியே நின்றுடுவோமா? நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், எல்லோரும் ஒவ்வொன்றுத்துலையும் ஸ்பெஷலிஸ்ட்டு, நான் சாகிறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட்டுன்ற மாதிரி இந்த வீடியோ கரெக்டாக வந்துச்சு. ஒரு பெட்வார் மேட்ச்சில் 19 தடவை செத்துருக்கேன். அதுலேயும் நான் வந்து மித்தவங்க கையில் அடி வாங்கி செத்ததை விட கீழே ஊந்து செத்தது தான் அதிகம். ஒரு இடத்துல முன்னாடியே கீழே ஊந்துருப்பேன், ஆனால் திரும்பி அதே இடத்துல தான் போய் விடுவேன். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. அடிய ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம இந்த தடவை மேலே போயிடலாம். சொல்லலாம், அடிக்கிறானுங்க. பிங்க் டீம் தான் அப்போனா. எங்கள் எல்லோ டீமில் வேறு யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் மட்டும்தான் இருக்கேன். அதுதான் மேலே போயிடலாம். அச்சினே இருக்கானுங்க. எத்தனை ஃபயர் சார்ஜராக வச்சுருக்கீங்க? அதெல்லாம் நம்ம ஹைட் லிமிட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. நம்மளை அடித்து பறக்க விட்டுக்கினே இருக்காங்க. நம்மக்கிட்ட கரெக்டாக 4 ஆட்டு தான் இருக்குது. 4 ஆட்டு 5 ஆட்டு தான் இருக்குது. நம்ம சாக போகிறோன்னு என் கண்ணில் தெரியுது. எப்படியும் அவனுங்க கீழே விழ மாட்டானுங்க. நம்மளை உழ வைக்கிறோம். சைடில் எப்படி வரானுங்க பாரு. அந்த சைடில் வந்து நம்ம எங்கே மாட்டுவோம் அடி. ஆள் தான். அதனால் நான் காலிடா இப்போது சொல்லலை, அவ்வளோதான். நம்மளால் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியல. நம்ம இப்போ ஸ்பெக்டேட்டராக இருக்கோம்.
அந்த மேட்ச்சில் நம்ம வந்து ஒரே ஒரு கில் தான் பண்ணியிருக்கோம். அடுத்த மேட்ச், இந்த மேட்ச்சில் வந்து நான் வந்து ப்ளூ டீம். இது வந்து வேறு மேப்பு. போன மேட்ச் தோற்ற மாதிரி இந்த மேட்ச் தோற்கக்கூடாது. இந்த மேட்ச் ஆச்சு நம்ம ஜெயிக்கிறோம். எனக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த பிரிக்கு கலெக்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாகுது. மீதி எதுவும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் இந்த பிரிக்கு கலெக்ட் பண்ணுறதெல்லாம் இல்லைன்னா அவ்வளோதான், ஜாலியாக போய் அடிச்சுட்டு வந்துக்கினே இருப்பேன். இப்படி தான் போன மேட்ச்சே சொன்னேன், ஆனால் ஒன்றுமே பண்ணல. வில்லேஜர் ஷாப்கீப்பர் வில்லேஜர். நம்ம இந்த தடவை ப்ளூ டீம். போன தடவை ஸ்டார்டிங் ப்ளூ டீம் தான் கொஞ்சம் வெறியாக ஆடினாங்க. அவங்க தான் கஷ்டம் ஆப்போனண்ட்டாக இருப்பாங்க. பார்த்தா கடைசியில் பிங்க் டீம் பண்ணுறானுங்க. நம்ம இந்த மேட்ச்சில் ஒழுங்காக விளையாடி ஒழுங்காக ஜெயிக்கிறோம். சரி, நம்மளுக்கு தேவையான பிளாக் மட்டும் வாங்கிடுங்க. நம்ம பெட்டை கவர் பண்ணேன், பரவாயில்ல. போன டீம் ஸ்டார்டிங்கில் யாரும் கவர் பண்ணல, நான் தான் கவர் பண்ணேன். இந்த தடவை கவர் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. நம்ம போவோம். இந்த மேப் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த சொல்லலை, திரும்பி கீழே வந்து சேர்த்துட்டேன். ஏன்னா நான் வந்து சாகிறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, இந்த தடவை நம்ம பேஸ்லேயே அயன் இருக்குது. நம்ம போன மேட்ச் சொன்னதோ என்னவோ தெரில, இந்த தடவை பேஸ்லேயே அயன் இருக்குது. நம்ம ஒரு பிக்காட்ஸ் வாங்கிப்போம். பிக்காட்ஸ் வாங்கினட்டு மாற்றி ஸ்வாடு வாங்கிட்டேன். சரி, பரவாயில்ல, இதுவும் யூஸ் ஆகும். ஓகே, திரும்பி ஒன்று காய்ச்சிச்சு. இப்போ போய் பிக்காட்ஸ் வாங்கிடும். ஏன்னா போன தடவை பிங்க்கு பெட்டு உடைக்க கிட்ட போயிட்டு பிக்காட்ஸ் இல்லாமல் இது பண்ணிட்டேன். அப்போ மட்டும் அவனுங்களை உடச்சி இருந்ததுன்னா போன மேட்ச் கன்ஃபார்ம் நான் தான் ஜெயிச்சிருப்பேன். அதில் மாற்றமே இல்லை. ஒரு பிக்காட்ஸ் இல்லாத ஒரு சின்ன தப்பால். இந்த சைடு எந்த டீம் இருக்காங்க? ஜஸ்ட்டு கீழே ஒன்றுருப்பேன். ப்ளூ டீம் நம்பால். இங்கே யார் இது? என்ன டீம் இது? எல்லோ டீமு. போன தடவை நம்ம எல்லோ டீம் தான் இருந்தோம். எல்லோ டீம் கிட்டே போனால் ஏன் ஆரஞ்சு டீம் வந்து கோவப்படுறான்? நம்ம டீம்மேட் பின்னாடியே போய் அவங்கள அடிப்போமா? அப்புறம் நம்ம டீம்மேட் வெறியாக போகிறான். நான் வந்து ஏன் போடலாம், அங்கே 4 பேர் இருந்தானுங்க. எப்படி போனாலும் செத்துருவான். சரி, நம்ம இன்சைடு வர வந்து இன்சைடு பிங்க் டீம். இந்த தடவை இவனுங்களை விடக்கூடாதுன்னு வந்தேன். இங்கே அவனுங்க ஆல்ரெடி இவனுங்க பெட்டே காணோம். பிங்க் டீமே காணோம். பிங்க் டீம் அதுக்குள்ளே முடிச்சிட்டானுங்க. இப்போ 2 டீமுக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று ஆரஞ்சு டீம், ஒன்று ப்ளூ டீம். இந்த தடவை ரொம்ப நேரம் ஆகாது, மேட்ச் ரொம்ப நேரம் போகாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த குழம்புக்கு எல்லாம் ரேட் அதிகமாக வச்சு விற்கிறான். ஆனால் எப்போவுமே எம்பரால்டுவானுங்க. பரவாயில்ல, இதில் அயன்லாம் குத்தா வாங்கிக்கிறான். ஒரு நாள் இந்த வில்லேஜரெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ண ஒரு இடம் கட்டணும். எல்லா மாப்ஸையும் வச்சு டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் கட்டணும். நம்ம கூடிய சீக்கிரம் அதை கட்டுறோம். நம்மளோட அந்த சர்வைவல் சீரீஸில் அதை நம்ம கட்டுறோம். எல்லா மாப்ஸையும் டார்ச்சர் பண்ணுறதுக்கு. அப்படியே அது ஒரு மாப் ஜூ ப்ளஸ் டார்ச்சர். நான் கன்ஃபார்ம் கட்டுவேன். நீங்கள் இதை கன்ஃபார்ம் கட்டணுன்னா நீங்கள் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன அந்த ABCD Z வரைக்கும் அந்த கேமை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா அந்த குரூப்பை வந்து நான் அடுத்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுவேன். அதே மாதிரி கமெண்டில் வந்து உங்கள் பேரை கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்கள் பேரை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். உங்கள் பேரை வந்து நான் என் வீடியோவில் நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் பேரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களது ப்ரொஃபைலே அப்படியே போடுவேன். இது என்னோடய வாக்குறுதி. நீங்கள் எதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் கன்ஃபார்ம் செய்வேன்ட்டு வாக்குறுதி கொடுக்குறேன். நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருந்தோம். நம்ம இப்போவாச்சும் சண்டைக்கு போவோம். எங்கள் டீம் போயிட்டு வரத்துக்கு இந்த ஒரே ஒரு ப்ளூ இதுவு தான். இதில் தான் நாங்கள் போனோம், இதில் தான் வரணும். அதை தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கோளாறாக குத்துந்தான் நான் கீழே வந்து சேர்த்துட்டேன். இந்த சைடு டீம் எதுவும் இல்லை, இங்கே தான் இருக்கானுங்க ஆரஞ்சு டீம். எங்கள் டீம்மேட்ஸ் அங்கே தான் நிற்கிறாங்க. அங்கே பாருங்கள், அவங்க வர விட மாட்டாங்க. சண்டை நடக்குது. நம்மளும் குறுக்கில் போய் அடிப்போம். சாவடா. அவன் பிளாக் போட்டு தப்பிச்சிடுறான்.
இப்போ மட்டும் ஃபயர் சார்ஜ் இருந்தால் அவனை போட்டு வெடிக்க விடலாம். ஆனால் நான் ஃபயர் சார்ஜ் எடுத்துன்னு வர மறந்துட்டேன். அவ்வளோ நேரம் சும்மா அங்கே தான் இருந்தேன். நம்ம டீம்மேட்ஸ் எதுறான் அவன். பரவாயில்ல, அவன் எப்படி திரும்பி இங்கே தான் வருவான். அவனுங்க எங்கள் டீம்மேட்டை சாக வச்ச பிறகு நான் கொஞ்சம் பின்னாடி நான் பாருங்க பின்னாடி இருந்து ஃபயர் சார்ஜ் அடிக்கிறான். அடிக்கிறான் ஒழுங்காக அடிக்கிறான். நான் இதுவே என் இடம் கொடுத்துருந்தா ஒரே அடியில் அவனுக்கு பெட்டு வாங்கிட்டு இருக்கோம்டா. டைமண்ட் ஸ்பாட்லாம் வச்சுருந்துன்னு போகிறானுங்க. நான் பாருங்கள் ஸ்டோன் ஃபாலில் போகிறேன். ஐயோ, ஏன்டா இந்த மாதிரி பிளாக் போட்டு வைக்கிறான்னு ஒழுங்காக போட்டு வைக்க மாட்டேங்க. இந்த மாதிரி பள்ளத்தில் ஊந்துடுறேன்டா. எனக்காவாச்சு ஒழுங்காக போட்டு வைங்கடா. இதுலேயே 3 தடவை கீழே ஊன்ட்டோம். 9 அயன் கிடச்சிருக்கு. இந்த தடவை ஒழுங்காக வாங்குகிறோம். ஆர்மர் வாங்கிடலாம் பேசாமல். ஆர்மர் பிக்கேட்ஸ் எப்படி முக்கியம். நம்ம சப்போஸ் அவனுங்க பக்கத்தில் போனால் பெட்டை உடைக்க சான்ஸ் கிடச்சா கன்ஃபார்ம் உடைக்கிறோம். ஒரு வழியாக செயின் மேல் ஆர்மர் வாங்கியாச்சு. அடுத்து அயன் ஆர்மருக்கு 3 கோல்டு வேணுமா. போன தடவை தாண்டா கையில் 2 கோல்டு அப்படியே தாண்டா வச்சுருந்தேன். கீழே வந்து நாசமாக போச்சுடா. ஆரஞ்சு டீம் பெட் ஆனால் இன்னும் உடையல. ஆரஞ்சு டீம் பெட்டு வந்துச்சு. இப்போ தான் உடையலன்னா அதுக்குள்ளே ஆரஞ்சு டீம் பெட்டு வந்துச்சு. அப்போ நம்ம இந்த டைம் எப்படி அவனுங்க பயப்படுவானுங்க, செத்துடக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவானுங்க. நம்ம அப்போ போய் அடிக்கணும். அவனுங்க பயத்தில் இருக்கும்போது தான் நம்ம டீம் ஆள் பார்த்தீங்களா, நேராக அவனுங்க போட்ட வழியில் விடணும்னா என்னடா நான் வழி போட்டுன்னு போகிறேன்ட்டு நேராக போய் வச்சிருக்காரு. போன தடவை நம்ம டீமில் வந்தவனுங்க எல்லாம் பில்டராக வந்தானுங்க. யாரும் சைட்லேருந்து அடிக்கிறான். ஆரஞ்சு டீம் தான். ஏன்டா என்ன அடிக்கிறீங்க? இவனுங்க வந்து ஆட தெரிய வந்து அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பெட்வார் நான் வந்து முன்ன பின்ன அவ்வளோவா ஆடினது கிடையாது. அதனால தான் இத்தனை தடவை சாகிறேன், இத்தனை தடவை கீழே வந்து சாகிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோதான். ஆரஞ்சு டீமில் யாருமே இல்லை. 2 பேர் இப்போ தான் ஒருத்தன் தான் இருக்கான். இந்த ஒருத்தவனை நம்ம கீழே அடிப்போம். என்னடா எல்லாரும் என்ன அடிக்கிறீங்க? ஒருத்தன் இல்லை 2 பேர் இருக்கானுங்க. ஸோ ஒருத்தனை கீழே அடிக்கலான்னு பார்த்தா பக்கத்தில் டொமால்னு ஃபயர் சார்ஜை போட்டு வெடிக்க விட்டான் நம்மளை. ஐயோ 3 பேர் இருக்கீங்க. ஷூட், நம்மளை அடிச்சிக்கினே இருக்கானுங்க. நம்ம 5 தடவை செத்துட்டோம். நான் கூட 3 தடவை தான், அதுக்கு மேலே சாக்க மாட்டேன், ஜெயிச்சிரோன்னு நினச்சேன் அந்த பெட்டு உடையும் போது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அவனுங்க டீமாக சேர்ந்து வேலை செய்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு ஆளாக போய் அடிக்கிறோமா, அதனால் நாங்கள் செத்துறோம். அவனுங்க டீமாக சேர்ந்து அடிக்கிறானுங்க. ஒருத்தன் கீழே இங்கே தான் நிற்கிறான். கீழே விழவே இதுவே அந்த இடத்துல நானும் அந்த இடத்துல கீழே ஊன்றிருப்பேன். சொல்லலை பாருங்க, சும்மாவே சாகுறேன் நான். இங்கே டீம் ஆளுங்க மாசாக ஆடுறானுங்க. ஆனால் நான் கொஞ்சம் கேவலமாக தான் ஆடுறேன், எனக்கே தெரியுது. ஏன்னா நான் வந்து பிளேயர் கிடையாது. நான் இப்போ தான் ஆட ஆரம்பிக்கிறேன். ஃபயர் சார்ஜ் இந்த ஃபயர் சார்ஜை ரிப்பீட் அடிக்க முடியுமா? இதை பாருங்கள், அவனுங்க பிரிட்ஜை உடையிறானுங்க. அவ்வளோதான், ஒருத்தன் தான் இருக்கான். இவனை எப்படியா அடிச்சிருங்கடா. அவ்வளோதான், நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இல்லையா? இவன் ஒன்றும் சாவலையா நீ? அவன் மேலேயே தான் இருக்கான். நீ எப்படி சாவடிக்கிறான்? வீட்டை 2 பிளாக் தான் இருக்குது. அவன் செதுறான், கீழே ஒன்று செதுறான். அவ்வளோதான், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் காய்ஸ். நாங்கள் ஃபைனலாக ஜெயிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.